Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss third unit in computer science, chapter 9. Chapter name is list, tuples, set and dictionary. We already discussed a few topics in last video. Let's see the remaining topic in this video. Next topic, inserting element in a list. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாப்பிக்லேயே பார்த்தோம் append functions and extend functions. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டை வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see that how we can insert the element in any positions. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்டெக்ஸில் லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோன்னா அந்த லிஸ்ட்னுடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷன்ஸில் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் வந்து நம்ம எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ண போகிறோமோ அந்த பொசிஷனுடைய இன்டெக்ஸ் வேல்யூங்க இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். லெட்ஸ் see the example here. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லிஸ்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்னுடைய நேம். இங்கே சம் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். ஒன்று பார்த்தீங்கன்னா 34, 98, 47, கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு there is a few elements inside that list. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்குது. ஸ்ட்ரிங்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும், அப்படி இல்லைனா டபுள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் நம்ம வந்து லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னும் போது மை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். ஃபஸ்ட் அவுட்புட் அது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் இருக்குது. அந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், அந்த லிஸ்ட்னுடைய நேம், அதாவது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட். ஸோ அந்த நேம் இங்கே இன்க்ளூட் பண்ணிவிட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இன்சர்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவா கொடுக்கணும், இன்டெக்ஸ் வேல்யூ, அதாவது நம்ம இன்க்ளூட் பண்ண போகிற வேல்யூ எந்த பொசிஷனில் போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இன்டெக்ஸ் வேல்யூ இங்கே கொடுக்கணும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எங்கே இன்க்ளூட் ஆகுனா 34ன்றது 0th பொசிஷன், 98ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், 47ன்றது செகண்ட் பொசிஷன். அப்போ இந்த கண்ணனுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ராமகிருஷ்ணன்ற வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் மை லிஸ்ட்னும் போது பார்த்தோன்னா நம்ம இன்சர்ட் பண்ண ராமகிருஷ்ணனையும் சேர்த்து, அதாவது நியூ லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து நம்ம வந்து பைத்தானில் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பைத்தான் ஐடியாலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து இங்கே டைப் பண்ணி முடியுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தட் வில் ஆஸ்க் யூ த நேம். ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் சம்மன் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா F5ன்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே ரன் என்ற மெனு பாரில் போயிட்டு ரன் மாடியூல்ன்றதை கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் அவுட்புட் வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த லிஸ்ட் அப்படியே வருது. தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் கண்ணன்றது பிரிண்ட் ஆகுது. பட் நம்ம அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் மாற்றுறோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுத்தோன்னே ஸோ அப்டேட் பண்ண அந்த லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். 34, 98, 47. தேர்ட் பொசிஷனில் இருந்த கண்ணன்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷனுக்கு மாதிரி தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன்றதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு இன்சர்ட் தி எலிமெண்ட் இன் எனி பொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட். அதாவது லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நோன் எலிமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து அந்த இன்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதே ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ், அதாவது ஒரு எலிமெண்ட்னுடைய இன்டெக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஸ்டேட்மெண்ட்றது நோன் எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணும்.
ரிமூவ் ஃபங்க்ஷன்ன்றது அன்னோன் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். அதாவது இன்டெக்ஸ் இஸ் அன்னோனா இருந்துச்சுன்னா ஸோ தட் வேல்யூ கேன் பி டெலீட் பை தி ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் see the syntax here. The syntax for del statement. ஸோ del பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான இன்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ். டெல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட்னுடைய நேம் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ண போகிறாங்களோ அந்த எலிமெண்ட்னுடைய இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே ரெஃபர் பண்ணோம். திஸ் அ ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு டெல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ நம்ம எந்த லிஸ்ட்டில் டெலீட் பண்ண போகிறோமோ அந்த லிஸ்ட்னுடைய நேமு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் மெத்தடில் டெலீட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு செகண்ட் பொசிஷன்லேருந்து 4th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்சை ரெஃபர் பண்ணி நம்ம டெலீட் பண்ணலாம். செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ தென் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ ரெஃபர் பண்ணி நம்ம டெலீட் பண்ணுவோம் ரேஞ்ச் மெத்தடில். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டெல் லிஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அதாவது இங்கே வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா நம்மளுடைய லிஸ்ட்னுடைய நேம் கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய லிஸ்ட் என்டையர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த தேர்ட் சின்டாக்ஸ். லெட்ஸ் see this example for del statement. மை சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் நேமை கிரியேட் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அந்த 4 எலிமெண்ட்ஸ் டைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை இன்க்ளூட் பண்ணணும்னாலுமே வந்து சிங்கிள் கோட்ஸில் இல்லை டபுள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணோம். ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணுன்றதை நம்ம முன்னவே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், வந்து நம்மளுடைய லிஸ்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மை சப்ஜெக்ட்ஸ்ன்றதை பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கொடுக்கும்போது இந்த லிஸ்ட்டை ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், டெல்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட் அதாவது லிஸ்ட் நேம் கொடுத்து லிஸ்ட் நேமில் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ லிஸ்ட் இன்டெக்ஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா 0 இன்டெக்ஸில் இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் ஹிந்தி இருக்கும். ஸோ அப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் டெலீட் பண்ண சொல்கிறோம். இப்போ ஹிந்தின்றதை டெலீட் பண்ணிவிடும். டெலீட் பண்ணிவிட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் இப்போ இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஹிந்தின்றதை விட்டுட்டு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். லெட்ஸ் see the output for that. அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐ என்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் எஃப்ஐ என்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஃப்ஐ என்ற கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுது. அதாவது இங்கே பாருங்கள், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டோம் டெல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹிந்தின்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. திஸ் example for first syntax. Let's see this example for that second syntax. Second syntax na enna appdin pathina நம்ம வந்து range யூஸ் பண்ணி range of elements வந்து நம்ம வந்து எப்படி லிஸ்ட்ல delete பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. நம்ம முன்னவே எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், மை சப்ஜெக்ட் என்ற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி 4 எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, டெல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட் அதாவது லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா n-1 எடுத்துக்கும். ஸோ அப்போ 3 - 1 2. அப்போ 1லேருந்து 2 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்ன்றது 0 இண்டெக்ஸில் இருக்கும், ஹிந்தின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸில் தெலுங்கு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் தெலுங்கையும் டெலீட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது மை சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு அவுட்புட்டை பாருங்கள். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை சப்ஜெக்ட்ஸில் இருக்க இந்த 2 வேல்யூ வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுறோம். அதாவது 1 2 3 3நாலுமே 2ன்னு அர்த்தம். ஏன்னா ரேஞ்ச் எண்ட் வேல்யூ எப்பயுமே n-1. அப்போ 3 - 1 2 வரைக்கும் டெலிட் பண்ணும். 1லேருந்து 2ல் இருக்க எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணிவிட்டு தமிழ், மேக்ஸ்ன்றது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மை சப்ஜெக்ட்ஸில் இருக்க அந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. திஸ் இஸ் செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டெல் ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see this example for last syntax. அதாவது இந்த சின்டாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டெல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் லிஸ்ட்டை டெலீட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மை சப்ஜெக்ட்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி
அதில் 4 எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக அந்த 4 எலமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், டெல்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட்ஸ், அதாவது இங்கே எந்த ஒரு இன்டெக்ஸ் வேல்யூவும் கொடுக்கல, ரேஞ்சும் கொடுக்கல, டைரெக்டாக டெல்லு மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது இந்த மை சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்டே டெலிட் பண்ணிடும். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது ஆக்சுவலாக மை சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்டே டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம்னா அது பிரிண்ட் ஆகாது. தட் வில் டிஸ்பிளே த எரர்ஸ். ஸோ லெட்ஸ் see the output for this. F5 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பித்தோம். ரன் ஆனதும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 எலமெண்ட்ஸையும் இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது தான் அந்த எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து மை சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்டை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒன்று டெலீட் பண்ணியாச்சுன்னா அதை மறுபடியும் பிரிண்ட்டுக்கு தான் எரர் தான் வரும். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. லெட்ஸ் see the remove functions. ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னதா. ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணலாம். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ தெரியலனாலும் நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். லெட்ஸ் see the syntax here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா there is a 3 syntax for that. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னுடைய நேம் கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா எலிமெண்ட், டெல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். பட் ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எலிமெண்ட்டே கொடுப்போம் நம்ம. ஸோ திஸ் அ கான்செப்ட் ஆஃப் அன்னோன். அதாவது நமக்கு வந்து இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல அப்படின்னா ஸோ அந்த எலிமெண்ட்டை டேரெக்டாக கொடுத்து டெலீட் பண்ணலாம். திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. லிஸ்ட்டு பாப்பு, லிஸ்ட்டு கிளியர்ன்றது. லிஸ்ட்டு பாப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் பாப் ஃபங்க்ஷனும். பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி பாப் ஃபங்க்ஷன்ஸு அந்த எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பாப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே ரெஃபர் பண்ணலன்னா ஸோ தட் வில் டெலிட் த லாஸ்ட் வேல்யூ. அதாவது ஒரு லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் வேல்யூ டெலிட் பண்ணி ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் பாப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஸோ லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெலிட் பண்ணுறது எலமெண்ட்ஸை மட்டும் தான் டெலிட் பண்ணும், லிஸ்ட்டை டெலிட் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த டெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா கிளியருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா டெல்லுன்றது பார்த்தீங்கன்னா என்டையர் லிஸ்ட்டே டெலிட் பண்ணிவிடும். பட் கிளியர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டை மட்டும் டெலிட் பண்ணும். Let's see this example for remove functions. ஆல்ரெடி நம்ம வந்து டெல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம். இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மை சப்ஜெக்ட்ன்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஸோ அதில் சம் வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 எலிமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸு, நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு. ஸோ நம்ம இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் ஸோ அந்த 7 எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு மை சப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 89 எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறோம். ஸோ 89ன்றது பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த 89 டெலிட் பண்ணுறோம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட்ஸ்ன்ற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த செகண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 89 ரிமூவ் பண்ணிவிட்டு 23லேருந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the output for that. ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 89 பிரிண்ட் பண்ணுது. செகண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 89 ரிமூவ் பண்ணிவிட்டு 23லேருந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பாப் ஃபங்க்ஷன்ஸ். பாப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ், தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ இந்த பாப் ஃபங்க்ஷன்ஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருக்க ஒரே ஒரு எலிமெண்ட்ஸை மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும். பட் டெல் ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது. We can delete a more than one element in a list at a time. So pop is not like that. That can be delete only one element at a time. Okay, let's see this example. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து n நேம் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 2, 5, 3, 7, 5 அப்படின்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நம்ம n லிஸ்ட்டில். ஸோ இப்போ பாருங்கள், n லிஸ்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம பாப் பண்ண போகிறோம். பாப் பண்ணும்போது இண்டெக்ஸ் வேல்யூ ரெஃபர் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வேல்யூ 0 போது
நமக்கு எப்பயுமே தெரியும் லிஸ்ட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. ஸோ பாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ லிஸ்ட்டில் இருக்க 0th பொசிஷனில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வேல்யூ என்னன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாப் ஃபங்க்ஷன்ஸ். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இன்டெக்ஸ் வேல்யூ எதுவுமே ரெஃபர் பண்ணலை அப்படின்னா ஸோ தாட் டெலிட் த லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ அந்த எலிமெண்ட்ஸையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். ஸோ லுக் அட் திஸ் நவ். பாப்னு யூஸ் பண்ணி நான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ ரெஃபர் பண்ணல. ஸோ இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ, அதாவது லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. அந்த 5 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி காமிக்குது. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாப் ஃபங்க்ஷன்ஸ். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கிளியர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மை சப்ஜெக்ட்ன்ற நேம் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூ வேல்யூஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிளியர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி படித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை டெலீட் பண்ணாது, பட் அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிளியர் யூஸ் பண்ணுறோம். மை சப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த நேமை யூஸ் பண்ணி கிளியர் யூஸ் பண்ணுறோம். அப்போ கிளியர்ன்றது என்ன பண்ணோம்னா மை சப்ஜெக்ட்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்கும்போது பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி மை சப்ஜெக்ட்னு கொடுக்கும்போது மை சப்ஜெக்ட்ஸில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை, பட் that display the empty list on the output screen. Let's see the output for that. Just F5 key press பண்ணுங்க. F5 key press பண்ணி ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு empty list வந்து டிஸ்பிளே பண்ணி காமிது. இங்கே பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் வருது, பட் அதுக்குள்ளே எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் இல்லை. This is the concept of clear functions. Next topic, list and range functions. நம்ம பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் பைத்தானில். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே 3 ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டார்டிங் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுவோம். எண்ட் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா எதோட ஸ்டாப் ஆகணுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ எப்பயுமே n-1. ஸோ அப்போ எண்ட் வேல்யூ 10 வரைக்கும் போகணும்னா நம்ம வந்து 11 கொடுக்கணும். ஸோ 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம 21 கொடுக்கணும். தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் எண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனல். ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும்னா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தட் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட். லெட்ஸ் see the example for that. Look at this example. ஸோ இந்த ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபார் லூப்ன்றது என்னன்னு தெரியும் நமக்கு. that repeatedly execute the statement until the condition is false. ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ரேஞ்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்டெப் வேல்யூ நம்ம கொடுக்கல. அப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா 1 2 3 4 5 அப் டு 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ட் வேல்யூ 11 கொடுத்துருக்கோம். 11 நாளுமே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா n-1, அதாவது 11 - 1 10ன்றதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்றதை பிரிண்ட் பண்ணோம். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். ஸோ தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7, 8, 9, 10 அப்படின்ற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 11 வரும்போது இந்த ஃபார் லூப் போட்டு ஸ்கிப் பண்ணிவிடும். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எஃப்ஐ கொடுங்க. எஃப்ஐ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் அவுட்புட் பாருங்கள், நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் see the next example for that range. சப்போஸ் நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா 2ன்றதை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ என்னவா இருக்குன்னா 3 வரும். ஏன்னா 1க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் 3 வரும். 3க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் 5 வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். லெட்ஸ் see the output for this. எஃப்ஐக்கு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டெப் வேல்யூ கொடுக்காம இருக்கும்போது 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1 3 5 7 9, அதாவது நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸாக பிரிண்ட் பண்ணிட்டு வருது பாருங்கள். ஏன் 9 வரைக்கும் போகுதுன்னா 10ன்றது 9க்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9க்கு அப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணால் 11 வரும். பட் நமக்கு எண்ட் வேல்யூன்றது 10ன்றதுனால 11ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் range functions. Let's see the next topic. Next topic, create a list with series of values. So இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம
சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேஞ்சிலேருந்து வர வேல்யூஸை, அதாவது ரேஞ்சில் மூலயமா நம்ம ஜென்ரேட் பண்ணுற வேல்யூஸை லிஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். லுக் அட் திஸ் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து லிஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை லிஸ்ட் எலிமெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் see the example for that. Look at this example. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஈவன் லிஸ்ட். டேரெக்டாக லிஸ்ட்டுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் கொடுக்காம நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள், ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். ரேஞ்சினுடைய ஸ்டார்டிங் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, எண்டிங் வேல்யூ 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 11னா 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கோ எண்டிங் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அடுத்தது 4 வரும், அடுத்தது 6, 8, 10 வரைக்கும் போகும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை, அதாவது ரேஞ்ச் ரிட்டர்ன் பண்ணுற இந்த 5 வேல்யூஸை வந்து இந்த லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த வேல்யூஸை லிஸ்ட்டுக்கு எலமெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஈவன் லிஸ்ட்ன்ற லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு ஈவன் லிஸ்ட்டுன்னும் போது இங்கே கன்வெர்ட் பண்ணி, அதாவது இங்கே ஜென்ரேட் பண்ணி லிஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்க எலிமெண்ட்ஸை வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அந்த எலிமெண்ட்ஸ் தான் இது 2, 4, 6, 8, 10. And this is a method to create a list with series of values. Okay. Next topic, list comprehensions. List comprehensions na enna appdin pathina, that is the simplest way to create a sequence of elements. So இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற எலிமெண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see the syntax for that. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற லிஸ்ட்னுடைய நேம் இங்கே இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இங்கே எக்ஸ்பிரஷன் ஃபார் த வேரியபிள் இன் ரேஞ்ச். ஸோ இது எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபார் லுப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லுப் யூஸ் பண்ணுற வேரியபிள் இன்னுன்றது கீவேர்டு, ரேஞ்ச் நமக்கு ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணலான்றதை வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே லிஸ்ட், அதாவது நம்ம லிஸ்ட்டுக்கான நேம் ஸ்கொயர்ன்ற ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், அதுதான் கொடுத்துருக்காங்க எக்ஸு. ஸோ டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா அது பவர்ன்றதை கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஆஃப் 2 அப்படின்றத கன்சிடர் பண்ணும். திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஃபாருக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச், ரேஞ்சுன்றது யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலனாலுமே தட் வில் இன்க்ரீஸ் 1 by 1. ஸோ அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரேஞ்சிலோட எண்ட் வேல்யூ n-1 போது 11 - 1 10 வரைக்கும் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வரும். அப்போ இங்கே கண்டிஷன்ஸை செக் பண்ணும். 1 பவர் ஆஃப் 2ன்றது பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ ஸ்கொயரில், அதாவது இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 1ன்றதை ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், 2ன்னு வரும். 2 பவர் ஆஃப் 2 4, மறுபடியும் 3ன்னு வரும். 3 பவர் ஆஃப் 3 9. ஸோ இந்த மாதிரி 4 பவர் ஆஃப் 2 வரும், 5 பவர் ஆஃப் 2 வரும், 6 அப்படியே 10 வரைக்கும், 10 பவர் ஆஃப் 2 வரைக்கும் வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஸ்கொயர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பிரிண்ட் ஸ்கொயர் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எலிமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 by 1 பிரிண்ட் பண்ணும். This is the easy method to create a sequence of elements that satisfy the certain conditions. Next topic, லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி ஃபங்க்ஷன்ஸ். காப்பி ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோன்னா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது காப்பி கமெண்ட்ஸ். ஸோ எங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது. லிஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்னுடைய நேமு டாட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி காப்பி. ஸோ எந்த லிஸ்ட்டில் வந்து காப்பி பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து அந்த லிஸ்ட்னுடைய நேம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். மை லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் 3 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து காப்பி பண்ணுறோம் பை யூஸிங் த காப்பி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 12, 12, 36 அப்படின்றத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் 12, 12, 36ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா, இப்போ நம்ம வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குறோன்னா, ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் எத்தனை டைம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், 36, 12 அப்படின்றது. இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி ஈக்குவல் மை லிஸ்ட், அதாவது மை லிஸ்ட்டுக்குள்ளே 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு we are going to apply the count functions. கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 12என்ற எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா 12என்ற எலிமெண்ட் மை லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை டைம் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 டைம்ஸ்ன்றதை கால்குலேட் பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ரைட் சைடில் ஃபைனலாக வர வேல்யூஸை லெஃப்ட் சைடில் ஸ்டோர் பண்ணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நமக்கு வந்து 200 கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த 200 எக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இங்கே பிரிண்ட் எக்ஸ்ன்னும் போது எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க 2 வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். மை லிஸ்ட்லன்றது பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 36, 12. இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் டாட் இன்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மை லிஸ்ட்டுன்ற லிஸ்ட்டில் போயிட்டு ஸோ 12ன்றது எந்த இன்டெக்ஸ் வேல்யூவில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆக்சுவலாக வந்து இங்கே 12ன்றது 2 பிளேசஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பிளேசஸில் இருக்க 12 மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அந்த 12 எந்த இன்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த 1ன்றதை நமக்கு எக்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பிரிண்ட் எக்ஸ் என்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக அவுட்புட் இது தப்பு, உங்களுக்கு புக்கில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஆக்சுவலாக 1ன்றதை பிரிண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, சேஞ்ச் தட் இன் யுவர் புக். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த லிஸ்ட்டை மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே ஒரு லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36, 23, 12ன்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 12, 23, 36ன்னு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம்னா, ஸோ நீங்கள் அதுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மை லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்க எலிமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். 12, 23, 36ன்றதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சார்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன பார்க்கலாம். சார்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனோ இட் சார்ட்டிங்னா என்ன தெரியும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணுமோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணுமோ, ஸோ அதுக்காக வந்து நம்ம சார்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு அண்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ஆர்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள் ரிவர்ஸு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் சார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஒரு லிஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அது டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா தான் நம்ம இங்கே ரிவர்ஸ் என்ற ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ட்ரூன்னு கொடுத்தோம்னா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சார்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். கீன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றி தேவையில்லை. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் இயர். இங்கே பாருங்கள், நம்ம மை லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் எலிமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மை லிஸ்ட் டாட் ஷார்ட்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா ஷார்ட்டிங்ன்ற ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் கீ. தட்ஸ் டூ ஆப்ஷனல். நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் போகலாம். யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ஸில் கொடுக்கும். ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டர்ஸில் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டை அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். அனிதா, லாவண்யா, சாய்ஸ்ரீ, தரணி அண்ட் திலோத்தமா அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், மை லிஸ்ட்டு டாட் ஷார்ட்னு கொடுக்கும்போது ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ ட்ரூன்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ மை லிஸ்ட்டுன்னு கொடுத்து
பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இப்போ மை லிஸ்ட்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். திலோத்தமா, தரணி, சாய்ஸ்ரீ, லாவண்யா, அனிதான்றதை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். லெட்ஸ் see the next functions. மேக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் ரிட்டன் த மேக்ஸிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். லுக் அட் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்ன்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் 4 எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 21, 76, 98, 23. ஸோ இங்கே மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மை லிஸ்ட்டுக்குள்ளே எது மேக்ஸிமம் வேல்யூன்றதை ஃபைண்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 98 என்னும் போது 98 எங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆப்போசிட் ஃபார் தட் மேக்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு, இந்த மின் ஃபங்க்ஷன் மினிமம் வேல்யூ எடுக்கும். அப்போ இதில் மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ன்றதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இந்த சின்டாக்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தா ஸோ அந்த நம்பர்ஸ்னுடைய சம்மை ஃபைண்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 21, 76, 98, 23. இதனுடைய சம்மை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சம்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணுறோன்னா எந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லிஸ்ட்னுடைய நேம் மை லிஸ்ட்டு. மை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை சம் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 280ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் லிஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் see the remaining topic in next video. Thank you.